ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். என்னென்னு புது வீடியோ கண்டுபிடிங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பர்ச்சேஸ் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பலசர ஜாமான்லாம் நம்ம வந்து ஹோல்சேல் கடைகளில் வாங்கினாலும் சில திங்ஸ் எல்லாம் நம்ம டிமார்ட்டில் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு தேவையானலாம் வாங்குவோன்ட்டு வேகமாக கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகும். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் சொல்லவே வேணாம், டபுள் பட்ஜெட் தான் ஆகும். ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு. காலையில் 11 மணிக்கு கிளம்ப சொன்னதுக்கு அந்தாந்தான்னு பிள்ளைங்கள்லாம் கிளம்புறதுக்கு 2 பேரும் கிளம்புறதுக்கு 1 மணி ஆக்கி விட்டாங்க. ஸோ ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வர மணி 4 ஆகி போச்சு. டிமார்ட்டில் ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சிட்டை எழுதி தான் கொண்டு போகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவோம், அங்கே ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் ஆகி வரும். நமக்கு கடைசியில் ஆகா ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன வாங்கணுன்றதை முக்கியமாக எழுதிக்கிறணும். ஸோ அப்படி எழுதிட்டு வாங்கிட்டு போனாலும் நான் பாருங்கள் எக்ஸ்ட்ராவே நிறையாவே அள்ளிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக நம்ம வந்து காரையும் காணும், அதையும் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுப்பா. ரூபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டா இன்றைக்கி வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே இன்றைக்கி நாள் இப்படியே போயிருச்சு. அவங்கவுங்களுக்கு வாங்கின பொருள்லாம் அவங்கவுங்க பிரித்து எடுங்க அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்தாச்சு. நான் வீட்டுக்கு தேவையான பக்கெட்டு மக்கு, அப்புறம் கொஞ்சம் பாத்ரூமுக்கு தேவையான ஸ்டூல் இதெல்லாம் புதுசாகவே வாங்கினேன். அப்புறம் பாத்ரூம் கழுவுறது எல்லாமே புதுசாக வாங்கியாச்சு. சின்ன ஒரு ஊறுவா பாக்கெட்டு, ஜாம் பாக்கெட்டில், அப்புறம் அந்த 4 பாட்டில் இதெல்லாம் வாங்கினேன். கொஞ்சம் வந்து வீட்டுக்கு தேவையான சில பலசர ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து ஏசி மட்டும் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே வேகமாக குயிக்காக ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்றக்காண்டி வேகமாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேங்காய் பால் ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் எடுத்து ஜீரா ரைஸ் செஞ்சு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா கறி வைக்க போகிறோம். பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லேருந்து இந்த சைடு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நல்ல வெயில் வரும். நம்ம பாத்திரம்லாம் விலைக்கு வீடெல்லாம் தொடச்சிட்டு மாப்பு எல்லாமே காய வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டே தேவையே இல்லை. லைட்டும் நான் போட மாட்டேன், அதே நேரத்தில் ஃபேனும் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஃபேன் வந்து நைட்டு மட்டும் சமையல் செய்யும்போது போடுவேன். இந்த பகல் டயத்தில் எனக்கு நல்லா காற்று ஜிலு ஜிலுன்னு வந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ சமையல் செஞ்சாலும் டயர்டாகாமல் இருக்கும். இல்லைன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்த்துரும். லேசாக கிச்சனில் ஒரு ½ அன் ஹவர் நின்னாலே நல்லா வேர்த்துரும். பட் இந்த கிச்சன் வந்து எனக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்றோட்டமாக சூப்பராக இருக்கும், நல்ல வெளிச்சத்தோடு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுருக்கேன். குக்கரில் 2 விசில் போட்டோம் அப்படின்னா நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்குனால வெந்துடும். சின்ன உருளைக்கிழங்கு அப்படின்னா 1 விசில் போதும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து செய்கிற இந்த கறி கூட்டு மாதிரிக்கே இருக்கும். ஜீரா ரைஸ்க்கு வந்து சிக்கன் கறி மட்டன் கறி சாப்பிட்றத விட ஒருத்தர் இந்த உருளைக்கிழங்கு கறி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஜீரா ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்குக்கும் ஜீரா ரைஸுக்கும் தேவையான தேங்காய் பால் பிரிஞ்சி சாதம் செய்கிறோம். அதுக்கு தேவையான ஒரு அரை முடி தேங்காயை நல்லா தேவையான அளவு நம்ம அரைச்சித்த பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரே பால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிற பால் எடுத்து நல்லா அளவாக வச்சுக்கிருவேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து அதிகமாக சமைக்க போகிறதில்ல. 4 உளுந்து தான், அதாவது நான் ஒரு 400 கிராம் அரிசி தான் போட்டு இன்றைக்கி சமைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுக்குருவோம். உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு வந்து நமக்கு தாளிப்பு வடவை இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அது சேர்க்கலாம். வெறும் கடவுள் பருப்பு, ஜீரகம், பெருங்காயம் போட்டிருக்கேன். பல்லாரியை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பழுத்து தக்காளி, ஒரு சின்ன தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2க்குமே சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. டீஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லாவே இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்மளுடைய கறி மசாலா, இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மட்டன் சிக்கன் சொல்லி எது வச்சாலும் இந்த கறி மசாலா போட்டு தான் நான் வைப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டே கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்கணும். ஏன்னா சாதம் வந்து நமக்கு காரம் கொடுக்காது, அது வந்து சப்பன்னியாக இருக்கும். அதனால் வந்து கறிக்கூட்டு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னு நல்லா மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி வந்து கொதிச்சு வரும்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் என் பொண்ணு வந்து உருளைக்கிழங்கை உரித்து எனக்கு கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மசாலா வடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் வேலை ஆகாது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரும்போது மசாலா வடை போடுறதுக்காக மட்டும்தான் கொதிக்க வைக்கிறோம். இதில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி உருளைக்கிழங்கு மல்லியும் புதினாவும் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். ரொம்ப வந்து ட்ரையாலாம் ஆக வேணாம். இது நல்லாவே மசாலா கிரேவி மாதிரிக்கே நமக்கு வரணும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இதில் வந்து வேறு வந்து நம்ம கெட்டியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு கறி கூட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம விளக்கி வச்ச எல்லா பாத்திரமும் நல்லா காஞ்சிருச்சு. காயும் போது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாலே நல்லாயிருக்கும். நான் வந்து டிஷ்வாஷர்லாம் இப்போ போடுறதில்ல. எனக்கு இதுவே ரொம்ப வசதியாக இருக்குது. டிஷ்வாஷர் சும்மா தான் உட்காந்துருக்கு வீட்டில். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய கறிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்ல உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பாருக்கு, கழனி புளிச்சாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்குன்னு இந்த உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன அடுப்பில் மாற்றி விட்டுக்குருவோம். தேங்காய் பால் சாதம் தாளித்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், நெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் முக்கியமாக ஜாய்சிரா நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு பல்லாரி 2 பல்லாரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பழுக்காத தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். இதுக்கு அதிகமாக காரம் வேணும்னா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் 1 பை 1 வதக்கி எடுக்கிறோம். நல்லா அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்க்குறேன். நான் 4 கப்பு இந்த 100 கிராம் உலக்கில் 4 உலக்கு பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். அதுக்கு வந்து 8 உலக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். 8 உலக்குக்கு எனக்கு 6 உலக்கு தேங்காய் பால் இருக்குது. 2 உலக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், 8 உலக்கு தண்ணி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவியும் அது சிம்லேயே வச்சுருக்கேன். அது சிம்லேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இங்கே கொதிச்சு வரக்குள்ளே நம்ம வந்து அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது அதிக நேரம் ஊற வச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஊற வச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னால் சோறு உடையிற மாதிரி இருக்குது. அதனால் நான் கழுவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருப்பேன். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரவும் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா வெந்து ஒரு 3/4 பதம் கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்கும்போதே அடுப்பை சிம்மில் வச்சு மேலே கனமாக ஏதாச்சும் ஒன்று வச்சு தம் போட்டுருவேன். அப்புறம் நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது நான் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சாலும் இந்த ரைஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சுருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை சீரக சம்பா அரிசியில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பிடிக்காதவங்க சீரக சம்பா அரிசியில் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், சாதம் வந்து பொதுன்னு நல்லா வந்திருக்கு. இப்போ கிரேவியும் பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்கள் தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து செல்ஃபில் எனக்கு அடுக்கிறதுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தம்லையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. வீடியோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏசி மாற்றவங்க வந்துட்டாங்க. அங்கேயும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இங்கேயும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தா பாப்பாங்க பசிக்குதுன்ட்டாங்க. அவங்களுக்கு நான் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய ஜீரா ரைஸ் பாருங்கள், உடையவே இல்லை ஒரு சாதம் கூட. நல்லா பொதுன்னு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு சாதம். சாப்பிட்றதுக்கே வீடே நல்லா கம்மன்னு வாசமாக இருந்துச்சு. பிரியாணி மாதிரிக்கே நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவியும் இந்த ஜீரா ரைஸும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ஒருத்தர் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் சாப்பிட்டுட்டே கிச்சனில் நின்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏசி மாட்டுறக்கு வந்துட்டாங்க. பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறத நான் வந்து வீடியோ எடுக்க நினச்சேன். அதுக்குள்ளே நான் வரக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. புது ஏசி தான். இப்போ அவங்களுடைய வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த இதுக்குமே நம்மளை வந்து கேட்கல. இந்த இடத்துல மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க வந்து க்ளீனாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாட்டி நீட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு 2 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த ஏணி கோக்காளி வந்து நாங்களே வீட்டில் வாங்கி எப்போயுமே வச்சுருப்போம். நம்ம சர்ச்சு யூஸுக்கு தேவை அப்படின்றக்காண்டி வாங்கி வச்சுருந்தோம். அதனால் அது ரொம்ப யூஸாக இருக்குது. எல்லாருமே வீட்டில் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு ஏணி வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஸ்டீல் ஏணி நமக்கு ஒட்டடை எடுக்கிறதுலேருந்து டெய்லி யூஸுக்கு நம்ம வார யூஸ் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுல கூட நமக்கு வந்து நல்லா யூஸாக இருக்குது. பாருங்கள், அருமையாக மாட்டி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபேன் வந்து பின்னாடி அவங்க ஜன்னலில் வச்சு கொடுத்துட்டாங்க. அது வந்து வயர் எட்டாதனால அவங்க ஸ்டாண்ட் அவங்க கையில் வச்சுருந்தாங்க. அதே இப்போ எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், கட்டிலெல்லாம் அந்த சைடு நகட்டி விட்டு இதை ட்ரில்லிங் போட்டனால ஃபுல்லாக செவுறு தூசி ஈசி எல்லாம் கட்டில் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. ரூமே நாஸ்தி ஆயிடுச்சுங்க பாருங்கள். கட்டில் அந்த மூலையில் அவங்க பாப்பா உடனே ஏசியை போட்டு அதை செக் பண்ணி அதை பார்க்கணும். கிளம்புமா, நான் ரூமை சுத்தம் பண்ணிக்கிறேன்ட்டு
பிள்ளைகளை வெளியே அனுப்பிட்டு ஃபுல்லாக ரூமை க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய வேலை. பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டு ஃபுல்லாக தூசி ஈஸியெல்லாம் தொடச்சி கழுவி மாப் போட்டு நல்லா வீடை நீட்டாக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஏசியை போட்டு நல்லா தூங்குங்கன்னு விட்டாச்சு பிள்ளைங்களுக்கு. ஸோ அவங்க மாட்டிட்டு அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் க்ளீன் பண்ணி முடிக்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி ஆகிப்போச்சு. அவங்க வந்தாங்க 1 மணி நேரத்தில் ட்ரில்லிங் மிஷினை போட்டாங்க. வீடே குப்பையானாலும் பரவாயில்லன்னு அவங்க வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. அடுத்து க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு நான் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு விளாகோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.